ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல்ஸ். இப்போ நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி போடணுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ் வந்து நான் ரெட் கலரில் த்ரெட் எடுத்துக்கிறேன். நான் ஃப்ரேம் எப்படி செட் பண்ணணுங்கிறத முன்னாடி உள்ள கிளாஸில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம எப்படி நாட் போடுறது, ஐ மீன் த்ரெட்டில் எப்படி நாட் போடுறது, அதுக்கப்புறம் எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ நான் இந்த 2 த்ரெட்டை எடுத்துக்கிறேன். 2ஆக மடித்து நான் எப்படி ரொட்டேட் பண்ணி, நம்ம நார்மலாக வந்து ஊசி உள்ள கோக்குற த்ரெட்டில் லாஸ்ட்டில் ஒரு நாட் போடுவோம் இல்லையா, அதே போல் தான் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி நம்ம நாட் போட்டுக்கிறோம். ஸோ இந்த முடிச்ச இந்த 3 விரல் இருக்குது பாருங்கள், இந்த 3 விரலை வச்சு தான் நம்ம வந்து இந்த த்ரெட்டை பிடிச்சிக்க போகிறோம். மிடில் ஃபிங்கரையும் தம் ஃபிங்கரையும் சென்டரில் வச்சு நான் இப்போ வந்து ஒரு ரொட்டேட் பண்ணி இப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 1 2 3 இந்த 3 விரலையும் எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ மிடில் ஃபிங்கரையும் தம் ஃபிங்கரையும் சென்டரில் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஆள்காட்டி விரலில் ஒரு ரொட்டேட் பண்ணி இந்த 2 த்ரெட்டையும் அந்த 2 விரலில் கரெக்டாக பிடிச்சிருக்கேன் பாருங்க. ஸோ அதேமாரி பிடிச்சிக்கிட்டு இப்போ இந்த நீடில் எடுத்து இதில் தான் லாக் ஆகும், இப்படி தான் லாக் ஆகும். நம்ம கீழே போடும்போது இப்படி தான் நம்ம லாக் பண்ணி எடுப்போம். ஸோ இப்போ நான் ஸ்கேலில் ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஸோ இதில் தான் நம்ம செயின் ஸ்டிச் போட போகிறோம். நீடில் இன்செர்ட் பண்ணி கீழே வந்து த்ரெட்டை போட்டோமா, ஸ்லோவாக எடுத்து இதை வந்து ரொம்ப லாங்காக விடக்கூடாது, ஷார்ட்டாக விடக்கூடாது. திருப்பி சைடாகவும் இந்த மாதிரி சைடெல்லாம் பிடிக்காம ஸ்ட்ரைட்டாக 90 டிகிரிலே வச்சு நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டால் தான் கரெக்டாக வரும். இப்போ திருப்பி கீழே லாக் பண்ணணும். கீழே லாக் பண்ணிவிட்டு இப்போ மேலே எடுக்கும்போது லைட்டாக தூக்கும் போது அந்த கிளாத் வந்து உங்களுக்கு தெரியும், லைட்டாக தூக்குறது. ஸோ லெஃப்ட் ரைட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா டக்குன்னு ஆகிடும். இப்போ எடுக்கிறேன் பாருங்கள், லாக் பண்ணி எடுக்கிறேன்னா லைட்டாக தூக்கி தூக்கும்போது கிளாத் தெரியுதா. ஸோ லெஃப்ட் ரைட், அவ்வளோதான், சிம்பிள் தான். நம்ம லைட்டாக ரொட்டேட் பண்ணால் போதும். கீழே லாக் பண்ணி கீழே எப்படி லாக் பண்ணுவாங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ இதுமாரி எடுத்துகிட்டு லெஃப்ட் ரைட் அப்படின்னு ரொட்டேட் பண்ணலாம். இப்போ கீழே எப்படி லாக் பண்ணணுங்கிறத பாருங்கள். கீழே நம்ம வந்து நீடலை இன்செர்ட் பண்ணுறோமா, இந்த மாதிரி ஒரு ரொட்டேட் பண்ணி நீடெல்லாம் எடுத்துடணும் இல்லை. ஸோ எடுக்கும் போது உங்களுக்கு வந்து லாக் ஆகிடும். திருப்பி மாட்டி, சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டமானதெல்லாம் கிடையாது. லைட்டாக தான் நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். நீடில் வந்தோன்னே ஒரு லைட்டாக ஒரு ரொட்டேட் பண்ணி ஃபுல் 90 டிகிரியில் போகாமல் 360 டிகிரியில் போகாமல் பாதியிலேயே வச்சு லாக் பண்ணி எடுக்க போகிறோம், அவ்வளோதான். நீடில் இன்செர்ட் ஆகிட்டு இப்போ வந்து ரொட்டேட் பண்ணி நீடில் த்ரெட்டை எடுத்துடுறோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் அவ்வளோதான் வராது. ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆகிடும். நான் எப்படி நீடில் எந்த ஆங்கிளில் வைக்கணும் அப்படிங்கிறத நான் போன கிளாஸ்லேயே நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு செயின் ஸ்டிச் போட்டுட்டு பிக்க ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஏதாவது டவுட்னா மெசேஜ் பண்ணுங்கள். என்னோட கிளாஸில் ஜாயின் பண்ணால் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.